சவுண்ட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு சைடுல யாரெல்லாம் சவுண்ட் போறாங்க நான் கண்டுபிடிக்கிறேன். தென் ஒன்லி அகைன் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி எந்த சைடுல ஃபோக்கஸ் பண்ணனும் எனக்கு தெரியும். ரெடியா? இது ஏ டீம், அது பி டீம். ஏ டீமோட கேப்டன் சார், பி டீமோட கேப்டன் நம்ம சார். ஓகே சார், நீங்க அப்படியே எந்திரிச்சு நம்ம பசங்க என்ன சொல்றாங்க சார், நீங்களும் கொஞ்சம் அப்படியே அவங்க சொல்ல மாட்டீங்களா சார், நம்ம டீம் நம்ம தான் சொல்றோம். கரெக்டா இல்லையா? ஓகே எஸ் ரெடியா? நான் இந்த சைடு காமிச்சீங்கன்னா நீங்க ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் பச்சி நீங்க சொல்லணும். ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் பச்சி, ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் பச்சி, ரிட்டர்ன் டிராகன் பச்சி. ஐயா உங்களுக்காக பாத்தீங்களா இல்லையா? வேவ்லாம் பண்றாரு, அதே வேவ் நீங்களும் பண்ணணும் சார். எல்லாரும் வேவ் பண்ணிக்காம சொல்லுங்க. ரிட்டர்ன் ஆஃப் தி பண்ண போறோம். அத ஒரு மியூசிக்கோட ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே Dragon Machi, Dragon Machi, Dragon Machi. landed in the morning, but நான் கிளம்புறப்போ நைட்டாக இருந்துச்சு. காலைல வந்து சேர்ந்துட்டோம், ஆனால் அதுக்குள்ளே 24 hours போயிடுச்சு. நாங்கள் ஸோ வந்து இது என்ன டைமிங்கே புரியல. ஸோ அதை யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே திடீர்னு தூக்கம் வந்துச்சு. தூங்கலான்னு பார்த்தா டக்குன்னு இருந்துச்சு இப்போ வெனியூ போனோம் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலங்க அந்த மாதிரி. வந்து forgive me if I'm sleep talking and sleepwalking because I haven't slept in 24 hours. ஸோ அதனால் வந்து But I'm charged up. Thank you for all the love. Thank you for the. I think 15-16 concerts down now. We have only 3 more to go. So before we close this world tour, we've been touring for nearly 1.5 years. We closed this tour is for 1.5 years. So we've been visiting all the countries, and we are the last leg. Final, we had 3 legs, so this is the 3rd leg, last 3 concerts left. So after Canada, we have the final showdown at Malaysia and then homecoming in Chennai. So we close the tour with that, and I don't think we are going to perform for another couple of years. So this tour was, either the ஆரம்பிக்கிறப்பவே we were the last ones to start, to get into the concert எல்லாமே நடக்கிறப்ப கடைசியாக நாங்கள் தான் ஆரம்பித்தோம். மை கண்டெம்பரரிஸ் தேவ் ஆல் ஸ்டார்டட் பிஃபோர். எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாரும் பண்ணிருந்தாங்க. பட் வி வெயிட்டட் பிகாஸ் ஐ கேம் ஃப்ரம் த ஸ்டேஜ். ஐ எம் நாட் அ மூவி ஸ்டார் ஆர் டிவி ஸ்டார். ஐ கேம் ஃப்ரம் ஸ்டேஜ். நான் ராப்பர். ஸோ நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் வேர் வி கேம் ஃப்ரம். ஸோ வென் வி தாட் வில் ரிட்டர்ன் பேக் டு த ஸ்டேஜ், ஸோ இட் ஹேட் டு பி ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன். அண்ட் we thought we curate a show, we'll create a show that is very unique. So we had to train for the show because we don't take breaks. It's a 3-hour show, and I'm there for all the 3 hour, nearly 180 minutes. I'll be on stage, and it's just you and me. So that is what we wanted the concert to be. அந்த மாதிரி ஒரு ஷோனா we had to go under immense training and all that. ஸோ அதுக்காக ஒரு டைம் எடுத்து, ஸோ we started late. But that feeling என்ன தோணுதுன்னா, this might be one amazing concert. Because I feel it is so close. Each city, நம்ம உலகம் பூரா போகிறோம், தமிழர்கள் பார்க்குறோம். ஒவ்வொரு ஊரில் இருக்கிற தமிழர்கள் ஒரு எனர்ஜி இருக்கும். அது மாதிரி டொரண்டோவில் பார்க்கும்போது இது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஏதோ ஒரு கட் ஃபீலிங் தான். ஸோ நான் ஜிங்க்ஸ் பண்ண விரும்பல. பட்
hopefully after the show, maybe at the end of the concert on stage, let me tell you what I felt, not here, right now. So I'll see you all at the concert. ஏன்னா வந்து நாங்களே சொல்லக்கூடாது. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ I'll keep the things about the concert very confidential so that I don't spoil the surprises. சும்மா ஒரு பேச்சு நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லிட்டு அவங்க என்ன முன்னாடியே சொல்லிட்டேன். நம்ம கேள்வி கேட்போம் பதில் இல்லை இல்லை. என்ன வேணாலும் கேளுங்க. வெல்கம் டு அஸ். அண்ணா கேள்வி கேட்பது உங்கள் உரிமை, பதில் சொல்வது என் உரிமை. ஸோ நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம், நான் என்ன வேணால் சொல்லுவேன். அந்த கேள்வியை உங்ககிட்ட பத்திரமா வாங்கி வந்து நான் கொடுத்துறேன். கண்டிப்பாக. அண்ணா ஒரு முக்கியமான பர்சன் நான் இங்கே மென்ஷன் ஸோ இது ரெண்டு பேர் இல்லை, ஒரே ஆள் தான். ஓகே அண்ட் தேங்க்யூண்ணா. அண்ட் ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான், எனக்கு ஒன்றும் இல்லை. நம்ம நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்கோம். பாரிஸ் மலேசியால ஸ்பெஷல் ட்ராக், பாரிஸ்ல எக்ஸ்க்ளூசிவ் ரீமிக்ஸ் ஒன்று. கூட நான் பெரிய பிரச்சனை பண்ணிடுறோம். இது நான் வாங்கி மட்டும் கான்செப்ட் தான் பண்ணணும். ஸோ அதனால வந்து நைஸ் ஒன். ஸோ we scout talents, local talents, and a concertல பாடுற, a concertல ஆடுற backup dancers, all the backup singers, everybody are local talents who are auditioned here. உங்கள் ஊருக்கு வந்து உங்கள் ஊரில் இருக்கிற டேலண்ட்டை எடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டேஜ், என் ஸ்டேஜில் அவங்களை பாடணும். இந்த விஷயத்தை வந்து நாங்கள் எங்கேயுமே வந்து இந்த ஒரு ரூலில் வந்து பெண்ட் பண்ணதே இல்லை. ஸோ ஈச் சிட்டி வி வெண்ட், வி ஸ்கவுட்டட் டேலண்ட்ஸ் ஃப்ரம் தட் சிட்டி. ஸோ உங்கள் டொராண்டோவில் வந்து உங்கள் கனடாவில் இருக்கிற பசங்க வந்து தே வில் பி டான்சிங் அண்ட் சிங்கிங் வித் மீ. என்னோட கொரியோகிராஃபி டீம், என்னோட வோக்கல் டீம் வந்து தே ஹவ் ஆல்ரெடி ஆடிஷன் அண்ட் தேவ் பீன் doing this for 1 week now. So I think that is a hint. So Hip Hop Tamila as an independent artist, Hip Hop Tamila supports independent artists. So சொல்லுங்க. என்னோட क्वेश्चन என்னன்னா, நீங்க வந்து ஒரு புது இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுக்கு சான்ஸ் கொடுக்கறதுல உங்களை விட பெரிய இன்ஸ்பிரேஷன் யாரும் இல்லை. ஈவன் தோ டெடி மூமெண்ட் ஒரு ரீல் வந்து உங்க இன்ஸ்டாகிராம்ல டெடி மூமெண்ட் அவரோட நேம் கூட எனக்கு தெரியாது. ஈவன் தோ நீங்க அவரை அப்ரிஷியேட் பண்ணி கூட போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்க புது ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது வாட் இஸ் த சேலஞ்ச் இன் பிட்வீன் உங்களுக்கு ஆர்டிஸ்டுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் லைக் எனிதிங்? புது ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறதா எப்படி சொல்லணும்? சேலஞ்சுன்னு எனக்கு பெருசாக எதுவும் இல்லை. மேபி இப்போ தெரியல, எனக்கு சேலஞ்சுன்னு நான் அதை ஃபீல் பண்ணதில்லை. தெர் ஆர் நோ சேலஞ்சஸ். மேபி தேர் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இட். புது ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் ஃப்ரம் இந்தியா, தே ஃப்ரம் நாங்கள் சிங்கிள் பசங்க இப்போ நீங்கள் நாங்கள் வந்து இருக்கோம் கமிட்டட்னு ஸ்டேட்டஸ் மாற்ற சிக்னல் போடுங்க. சிங்கிள் பசங்க பொண்ணை பார்த்தா மண்ணை பார்ப்போம். சிங்கிள் பசங்க கண்ணா பார்த்தா ஸ்டன்னா பார்த்த சிங்கிள் பசங்க. அவங்க அப்பா வந்தா அப்பீட் ஆகும் சிங்கிள் பசங்க. ஆனா அப்புறமா ரிப்பீட் ஆகும் சிங்கிள் பசங்க. வாழ போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால அது மொமெண்ட்ல தான் இருக்கும். மொத்த கான்செப்ட் திடீர்னு ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுவோம், என்ன வேணா இருக்கலாம் உள்ள. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஆன் த மொமெண்ட் போகும். சிங்கப்பூர்ல வந்து க்ரௌடு தான் கொண்டு போச்சு கான்செப்டை. ஸ்ரீலங்காலையும் அப்படிதான். க்ரௌட் ஆக்சுவலாக என்ன கூட கொண்டு போனாங்க ஸ்ரீலங்காவில். ஸோ அதனால டிபெண்ட்ஸ். ஹலோ கேட்கணும். அடுத்து சரி, எனக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சுப்பவீன் வந்து பாடணும் அந்த பாட்டு. சுப்பவீன் என்ன மட்டும் பாட சொல்றீங்களா? நான் ஃபேன் ரிக்வெஸ்ட் கேட்குறேன். எனக்கு பாடி காட்டுங்க. ஓகே, இப்பே பண்ணிடுவோமா? யாரு? நான் ரெடி. போயிட்டு கிளம்பிட்டேன். ஐயா இன்னொரு மைக் எங்க? ஐயா 2 பேர் இருந்தீங்க, அதே மாதிரி தனியா? Yeah, please. If you don't come on stage now, okay, welcome. Thank you for coming, both of you. I love your songs. Please, the stage is all yours. Check. You got Miley?
start something here. You guys ready? Hip Hop Tamanaku முன்னாடி ஒரு குட்டி கான்சர்ட். Let's go guys! We go sing. Ya manasu maiga vacha ayyo kana dinamu saruraga vacha my quarter oh mama Say one more time. So all together. everybody with the shine make some noise. ஏண்டா எப்படி நான் என்ன பாட்டு பண்ணலாம்? டக்கரா டெடிகேட் பண்ணுமா இல்ல பாடணும் அவ்வளவுதானே. நீங்க டெடிகேட்ல குழம்பிட்டேன் நான். என்ன நீங்க டெடிகேட் பாடுனாலே எங்களுக்கு dedication தான். அப்படியா? ஓகே. அவங்களுக்கு என்ன வேணும்? எங்க மாமா மீண்டும் ஒரு முறை எங்கள் மீசை ஒரு கேட்க முடிஞ்சாலே நினைச்சவங்க எடுத்து கொடுத்தீங்க சாக்ரிக் சம்பவம் மண்டபத்துல கொஞ்ச நாளா கொஞ்சம் கூலா இருக்கிற கோபத்தை எத்தாத கொள்ளாரு கொடுக்காத எரிவுள்ள கொள்ளப்படி ரைஸுக்கு ஊத்தாத பொறிக்கல போல பொறிச்சு கருகிட்டு வசரிஞ்சு எரிஞ்சு இவங்களுக்கு அடுப்படிகள் இந்த இடுப்பிடிக்கலாம் இனிப்பிடு மடிகள் கம்பன் இருந்த எதை சிண்டி பார்த்த மோசம குடிக்க நீங்க தோண்டி பார்த்த இனி அனுபவிப்பேன் இந்த பொடிக்க உங்களை சிதறடிப்பேன் ரெடியா முடிஞ்சா வந்து புர்ரா திசை ஃபேன்ஸ் பிரதர் Design.